Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதகை ஏடிசி பகுதியில் தற்காலிக சந்தையில் செயல்படும் கடைகள் மது குடிப்போரின் பார்களாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெகதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு மக்கள் அதிகம் கூடும் இடங்களான வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என அரசானது உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தில் 717 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் உதகையில் உள்ள 7 அரசு மதுபான கடைகள் அந்த வகையில் மூடப்பட்டுள்ளது. மேலும் அரசு மதுபான கடைகளில் இயங்கி வரும் தனியார் பார்களின் ஒப்பந்தங்கள் முடிவடைந்துள்ளது. இதனால் உதகையில் உள்ள அரசு மதுபான கடைகளில் உள்ள பார்கள் அனைத்துமே மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் மறைவான பகுதிகளிலும் அரசு மதுபான கடைகளிலிருந்து மதுபானங்களை வாங்கி கொண்டு மதுப்பிரியர்கள் வந்து மது அருந்துவதும் மது அருந்திவிட்டு அங்கேயே மது பாட்டில்கள், டம்ளர்கள், குளிர்பான பாக்கெட்டுகளை அங்கேயே வீசிவிட்டு செல்கின்றனர். குறிப்பாக உதகை ஏடிசி பகுதியில் இயங்கி வரும் தற்காலிக மார்க்கெட் சந்தையில் வியாபாரிகளுக்கு என அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகள் மது பிரியர்களின் பார்களாகவே மாறி வருகிறது. இங்குள்ள கடைகளின் கதவுகளை உடைத்து மது பிரியர்கள் உள்ளே சென்று மதுக்களை அருந்திவிட்டு அங்கேயே மது பாட்டில்களை, டம்ளர்கள், குளிர்பான பாக்கெட்டுகளை குப்பை போல் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றமானது வீசி வருகிறது. மேலும் கடைக்குள்ளே மலம் கழிப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு மார்க்கெட் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் முகம் சொலிக்கும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் மார்க்கெட் சந்தைக்கு வரும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக ரோந்து பணியை மேற்கொண்டு இங்கு மது பிரியர்கள் மது அருந்தாதவாறு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உள்ளூர் மக்கள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஜெகதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.